வாங்க நம்ம அடுத்த சம் பார்த்துக்கு முன்னாடி ரெண்டாவது லெசனில் இருக்கிற முக்கியமான டாபிக் ஏபி அண்ட் ஜிபி. ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷன், ஜிபினா ஜாமெட்ரிக் ப்ராக்ரேஷன். ஸோ ஏபினா ஆட் பண்ணுறது, ஷார்ட்டாக போச்சுங்க. என்னது ஆட் பண்ணுறது, ஜிபினா மல்டிப்ளே பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷன். இதுக்கான ஃபார்முலாஸ் தான் இதில் கொடுத்துருக்கு. முக்கியமான ஃபார்முலாஸ், நம்ம அதிகமாக சம்மில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். ஸோ ஒரு ஏபியில் நிறைய நம்பர் கொடுத்துட்டு அதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் மொத்தம் எத்தனை எண் இருக்கு. அப்போ அந்த சீக்வன்ஸில் மொத்தமாக இப்போ 3லேருந்து ஒரு 96 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா மொத்தமாக அதில் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். n = l-8/d + 1. ஓகேங்களா? ஸோ எல்னா லாஸ்ட் நம்பர், ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர், டினா டிஃப்ரென்ஸ். டியை வந்து டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டேர்ம் கொடுத்துருக்கு, அதுக்கான ஆன்சர் கேட்டா ஓகேவா. இப்போ டேர்ம் 18, இப்போ 3லேருந்து 96 வரையும் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? 18th டேர்ம்னான்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது இல்லை, டக்கு டக்குன்னு நம்ம போட முடியாதுல்ல. அதுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க, அதுதான் tn = a + n-1 × d. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் படிக்கணும். n-1 × d பிராக்கெட், அதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிறது. நீங்க இப்படி n-1 × d அப்படின்னு படிங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், இஃப் எஸ்என் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுலயே 2 எஸ்என் இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் எஸ் என்னன்னா கிவன், அதாவது எல் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்ல முடியறது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. சீரியஸா அப்படியே விட்டுருவாங்க. 3, 4, 3, 6, 9, 12 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கு நீ எஸ்என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க கொடுத்துருக்காங்க பாரு, எஸ்என் = n/2. n மட்டும் கொடுத்துருப்பாங்க up to 43, 42 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால n/2 2a + n-1 × d. tnோட ஃபார்முலா தான் இங்க n/2 × 2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டா ஒரு வேலை, ஓகேங்களா, 3லேருந்து 96 வரையும் ஆட் பண்ணுங்க, அந்த சீரீஸ் அரித்மெட்டிக் சீரீஸை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எஸ்என் = n/2 a + l. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஏபிக்கு இந்த 4 ஃபார்முலாவே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஜிபிக்கு வரலாம். ஜிபி பார்த்தீங்கன்னா tn = a⁻r-1. இதுல என்னக்கான ஃபார்முலா இல்லையா அப்படின்னு கேட்டா உங்க புக்ல இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்க புக்ல இல்லைன்னா உங்க புக்ல இந்த மாதிரி சம்மு தரல. ஓகேங்களா? அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு வச்சுங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு வச்சுங்க. tn = a × r⁻n-1. ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர்ன்றது டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அங்க டி வந்து டிஃபரன்ஸ், இங்க ஆர் வந்து டிஃபரன்ஸ். n-1 எல்லா சம்லையுமே என்ன கொடுத்துருவாங்க, அதனால கவலையே பட தேவையில்ல, இல்லைன்னா கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மூணாவது இதை பாருங்க. ஓகேங்களா? இதுனா சொல்லியிருக்காங்க பாருங்க, எஸ்என் இஃப் நாட் கிவன் எல். ஓகேங்களா? ஒருவேளை எல் கொடுக்கல, அந்த சீரீஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு என்னன்னா 3, 9 மல்டிப்ளேல போயிட்டு இருக்கோம். 3, 9, 27 அந்த மாதிரி மல்டிப்ளேல போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதோட ஃபார்முலா எஸ்என் = a × r⁻n-1/r-1. இதுக்கான எக்ஸாம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெண்டாவது லெசன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன சொல்லுங்க பாக்கலாம். 5, 555, 555 அந்த மாதிரி சம் இருக்குல்ல, அப் டு n டேர்ம்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ஆன்சர் தான் இது. ஓகேங்களா? அதுல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ஃபார்முலா தான் இது. அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. இன்ஃபினிட்டி வரையும் ஒரு சீரீஸை ஆட் பண்ணும் அப்படின்னா s∞ = a/1 - r. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கனாலே உங்க ஆல்மோஸ்ட் ரெண்டாவது லெசன் கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது லெசன்ல இருந்து 2 5 மார்க் வரும் பப்ளிக்கு. ஸோ 2 5 மார்க்கை நீங்க அட்டன் பண்ணனா உங்களுக்கு தான் பெஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் நான் 8 சொல்லியிருக்கேன். 9 வரும்னா இந்த ஏபிஜிபில இருந்து தான் உங்களுக்கு 9ஆவது கன்சிடர் பண்ண முடியும். ஸோ 9 வரணும்னா இந்த ஏபிஜிபியை நீங்க பக்காவா ஃபர்ஸ்ட் போகணும். ஸோ வாங்க அடுத்த சம்முக்குள்ள போய்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் தி 15th and 24th and nth term ஜெனரல் டேர்ம். nth டேர்ம்னா ஜெனரல் டேர்ம், nனா எப்பயுமே ஜெனரல்னு சொல்லுவாங்க, ஆஃப் அண்ட் ஏபி. ஏபினா என்னன்னு சொல்லுவாங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பை 3, 15, 27, 39. நான் சொன்னோம்ல போயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு, அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க. சொல்யூஷன் போட்டுன்னு 3 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க, 27 கொடுத்துருக்காங்க, 39 கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எது? 3. ஓகேங்களா? இப்ப டிஃபரன்ஸ் என்னது நம்மளுக்கு தெரியாது, அதனால என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டாவது நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். 15 - 3 என்னது? 12. நெக்ஸ்ட் பாருங்க,
இது கரெக்டா ஒரு நம்பருக்கு இப்படி வருது, ரெண்டாவது நம்பருக்கு அப்படி வராதுல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, 27 மைனஸ் 15 போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க, 12 தான் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி இன்னொரு நம்பரையும் டிஃபரன்ஸ் பண்ணணும். அப்படி ரெண்டு நம்பரும் டிஃபரன்ஸ் பண்ணி வந்ததுன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதை பக்காவா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக்கு. ஸோ இந்த பேசிக் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபார்முலா 15th டேர்ம் கேட்டிருக்காங்க இதுல, ஓகேங்களா. இப்போ 15th டேர்ம் ஃபார்முலா என்னது, டிஎன் இஸ் ஈக்குவல் டு, பாத்துங்க ஒரு வாட்டி பாத்துங்க, டிஎன் இஸ் ஈக்குவல் டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஒரு 2 செகண்ட் டைம் தரேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி, அவ்வளோதான், ஓகேங்களா. நீங்கள் எழுதலாமா, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், நீங்களும் மனப்பாடம் பண்ணுறீங்க. ஸோ ஏவோட வேல்யூ என்னது 3 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்னது 15, ஓகேங்களா. ஏன்னா டேர்ம் 15 தான் கேட்குறாங்க, ஓகேங்களா. இப்போ 15 மைனஸ் 1, டியோட வேல்யூ 12, 3 ப்ளஸ் 15னா 15 மைனஸ் 1னா 14 இன்ட்டு 12. இப்போ நம்ம தனியாக 14 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 2 4s are 8, then 2 4 1 8 6 1 168 வருது, ஓகேங்களா. ஸோ 3 ப்ளஸ் 168 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும், 3 ப்ளஸ் 168 171, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான இந்த 15th கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 24 கேட்டிருக்காங்க. அந்த 24 பார்க்கலாம் வாங்க. T24 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3 தான், பிளஸ் 24 மைனஸ் 1, டியோட வேல்யூ அதே 12 தான், ஓகேங்களா. 3 பிளஸ் 23 இன்ட்டு 12. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 23 இன்ட்டு 12 2 6 4 3 2 தென் 6 7 2 276 வருது. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 279, அவ்வளோதான். கப்பு சிப்புன்னு நம்ம படித்து முடிச்சிடலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, என்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். என் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபார்முலா எழுதுங்களா. ஃபஸ்ட்டு டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஏனது 3, என்னது என்னவா தான் இருக்க போகுது, ஓகேங்களா. எதுவும் கவலைப்படாதீங்க. 12 3 ப்ளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 12 இன்ட்டு என்னு 12n மைனஸ் 12 இன்ட்டு 1 12. ஸோ 12n. இப்போ இதில் தான் உங்களுக்கு ஒரு சிக்கல், மைனஸ் 12 ப்ளஸ் 3. இதை சாக்லேட்டாக பார்க்குறவங்க சாக்லேட்டாக பார்க்கலாம், காசாக பார்க்குறவங்க காசாக பார்க்கலாம், நீங்கள் எது வேணாலும் பார்க்கலாம். நான் கொஞ்சம் சொல்லி எனக்கு ஒரு விதமாக தெரியும், ஓகேங்களா. அதை சொல்லி உங்களுக்கு கெடுக்க விரும்பலை, அதனால் பார்த்துக்கலாம். ஸோ 12 மைனஸ் 12 ப்ளஸ் 3, ஓகேங்களா. அப்போ என்ன பாருங்க, மைனஸ் 12 ப்ளஸ் 3 மைனஸ் 12 ப்ளஸ் 3, ஓகேங்களா. ஸோ அந்த மைனஸ் 12 ப்ளஸ் 3 இருக்கும்போது பிகர் நம்பர் சிம்பிள் என்னதுன்னு பாருங்க, மைனஸ், அதை போட்டுருங்க. 12ல் 3 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 9 இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் எழுதிங்கன்னா அப்போ 12 மைனஸ் 3 9, அதான் டிஎனோட ஜென்ரல் டேர்ம், ஓகேங்களா. ஸோ இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சா உங்களுக்கான ஆன்சர் 5 மார்க் உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. கன்ஃபார்ம் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. இந்த 171 தெரியலையான்னு கேட்டிருக்காதீங்க, தெரியும், கரெக்டு தான். 171 நான் எழுதி பாக்ஸ் போட்டேன், நீங்களும் உங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுதி பாக்ஸ் போட்டுருங்க, கம்பல்சரியாக மறக்காதீங்க. ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 2.29 அதிகமாக மொத்தம் 4 சம் இருக்குது, ஓகேங்களா. அதிகமாக இந்த 4 சம்லேருந்து தான் கேட்குறாங்க. என்ன சம் பார்த்தீங்கன்னா ஏபி 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம். ஸோ இந்த 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு கிவன் போயிடலாம், சொல்யூஷன் போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. இதுக்கு கிவன்லாம் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன், ஏன்னா இப்போயே நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன்னா கஷ்டமாயிடும்ல, அப்புறம் வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ நான் இது மட்டும் ஆன்சர் மட்டும் சொல்லித்தரேன், அப்புறமேட்டு ப்ரெசன்டேஷன்லாம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இன் அன் ஏபி சம் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் 28. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுக்கணும். கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னா தொடர்ந்து, ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து எடுக்கலாம். நான் இப்போ வந்து ஆடில் எடுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஆடில் எடுத்தா பெஸ்ட்டு, ஓகேங்களா. இந்த சம்மில் ஆடில் எடுத்திருப்பாங்க. ஸோ ஏ மைனஸ் 3d, ஏ ப்ளஸ் டி, a minus d, a plus d and then a plus 3d. இதுதான் அந்த 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம், ஓகேங்களா. ஸோ லெட் அஸ் சூஸ் 4 consecutive term of the form of 4 consecutive term of the form of
இது ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 4 கன்சிக்யூட்டிவ் டேர்மே ஆட் பண்ணால் 28ன்னு சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணிடலாமா? ஸோ பாரு 3D ப்ளஸ் 3D மைனஸ் 3D மைனஸ் டி ப்ளஸ் டி. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 1A 2A 3A 4A இருக்குது. 4A ஈக்குவல் டு 28. ஓகேவா. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 28/4. மல்டிப்ளேலேருந்து இந்த சைடு போகும்போது டிவைடாக மாறிடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ 1 டைம் 7 டைம், அப்போ ஏவோட வேல்யூ 7. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏவோட வேல்யூ 7. நெக்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன்ல, த சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் இஸ் 276. ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஒன்றுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கோட வேல்யூ 276. அப்படின்னா ஏ மைனஸ் 3D ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a minus d whole square plus a plus d whole square minus a plus a plus d 3d whole square equal to 276. எல்லாருக்கும் தெரியுமா a plus b whole square formula and a minus b whole square formula? a plus r minus b whole square ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். ஓகேங்களா. a square plus b square plus r minus 2ab. இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால், அதாவது இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸு, மைனஸாக இருந்தால் மைனஸ், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க, அதை வச்சு இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஏ மைனஸ் 3Dன்னு இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9D ஸ்கொயர், 3 ஸ்கொயரை பண்ணால் 9, ஸோ 9D ஸ்கொயர் மைனஸ் 3 2s are 6. ஸோ இங்கே ஒரு 2 இருக்கா, அதையும் இந்த 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏடி. ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே இதை பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் d square minus 2ad and then plus a square plus b square plus 2ad and then a square plus 9ad square plus 6ad. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் வந்துடும். ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 276 மைனஸ் 6ad ப்ளஸ் 6ad மைனஸ் 2ad ப்ளஸ் 2ad கேன்சல் பண்ணுறேங்க. ஏ ஸ்கொயர் எத்தனை இருக்குது, 1 2 3 4 இருக்குது. அப்போ 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் டி ஸ்கொயர் எத்தனை இருக்கு, 1 9 10 11 11 20 இருக்கு, 276. ஸோ 4ஏவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ 4 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் என்னது 49 ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ 4 × 49 எவ்வளோன்னு பாருங்கள், 20D ஸ்கொயர். இந்த சைட்லேருந்து அந்த சைடு போச்சுன்னா மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் 4 9s are 36, மீதி 3 பேலன்ஸ், 4 4s are 16, 90 196. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 80. 20D ஸ்கொயர் ஈக்குவல் டு 80. அப்போ D ஸ்கொயர் ஈக்குவல் டு 80/20. ஸோ 0 0 கேன்சல், 1 2s are 2, 4 2s are 8. ஸோ அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். அப்போ டியோட வேல்யூ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். ஓகேவா. டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படின்னு தெரியலனா தனி வீடியோ போகிறோம், அதில் போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா கீழே ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அது ஆன்சர் சொல்லணும்ல, 4 கன்சிடர் டேர்ம் கண்டுபிடிக்கணும்ல. நம்மளுக்கு ஏதோ இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எழுதி இருக்கிறத அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்னன்னா 2 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, கொஞ்சம் நவத்திக்கிறேன் நீ. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது பாருங்க, ஏ வந்து 7ஆக இருந்து டி வந்து 2ஆக இருந்தா, அதாவது ப்ளஸ் 2ஆக இருந்தா அந்த இதில் போடுங்க. 7 மைனஸ் 3 2s are என்னது 6, 7 மைனஸ் 2, 7 ப்ளஸ் 2, 7 ப்ளஸ் 6. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இது பண்ணுங்க. 1 5 9 13. இது ஒரு ஆன்சர். அண்ட் தென் ஓகேங்களா. அடுத்ததா ஏ வந்து 7ஆக இருக்கும்போது டி வந்து மைனஸ் 2ஆக இருந்தால் என்னது 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இங்கே 6 ஆகிடும். அப்படியே இது வந்து ரிவர்ஸில் போட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. ஸோ 7 + 2 7 - 2
7 minus 6. ஸோ இதோட வேல்யூ அப்படியே ரிவர்ஸில் போட்டு வந்துரு. அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இந்த சம்மு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், வாங்க போகலாம். வாங்க நம்ம அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்க, தி சம் ஆஃப் 3 கன்சிடியூட்டிவ் டேர்ம். அங்கே வந்து 4 கன்சிடியூட்டிவ் டேர்ம் இருந்தது, இங்கே வந்து 3 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ன்னு இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் உங்களை. ஓகேங்களா? ஸோ 3ன்னு இருக்கா, 3னா என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் போட்டுங்க. சொல்யூஷனில் let us choose the 3 consecutive term of the form of என்னது a minus d a plus d. ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை 3 மட்டும் நீங்கள் இது பண்ணுறங்க. நான் மைக் செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா மைக்கில் சார்ஜர் இல்லைன்னா அப்புறம் பேசுறது கேட்காது. ஸோ இது 3 செக் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இந்த 3 இருந்தாலே பெஸ்ட்டு. இந்த 3 வச்சு சம் பண்ணலாம். இது எல்லாமே சம் பண்ணா, இது எல்லாமே என்ன பண்ணோம், சம் பண்ணா நம்மளோட ஆன்சர் வந்து 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ சம் பண்ணிடலாமா? a minus d plus a plus a plus d equal to 27. ஸோ ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிட்டு 3a ஈக்குவல் டு 27. ஏன் 3a? ஒரு a 2a 3a, அதனால 3a. அப்போ மல்டிப்ளேலேருந்து இந்த சைடு போச்சுன்னா டிவைடாக மாறிடும். எப்போ எத்தனை வாட்டிப்பா 3 டேபிளில் 27 வரும்? 9 டைம். ஏவோட வேல்யூ 9 டைம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது, அதோட ப்ராடக்ட்னா என்னது, ஒரு பொருள் கிடையாது. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன். இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுப்பாங்களா? ஈக்குவல் டு 288. ஓகேங்களா? ப்ராடக்ட் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்க, இல்லைன்னா நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இந்த மெத்தட்லேருந்து அந்த மெத்தடுக்கு போகணும்னு சொல்லித்தரேன். ஸோ அதையும் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்ற மாதிரி ப்ராடக்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் a இன்டூ a ஸ்கொயர், தென் d இன்டூ a ad, நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி a ஸ்கொயர் இன்டூ a கியூப், a ஸ்கொயர் இன்டூ d பிளஸ் a ஸ்கொயர் d. அப்புறம் இது பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர் டி. நெக்ஸ்ட் இது பண்ணால் மைனஸ் ஏ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. சரிங்களா? ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி மைனஸ் ஏ ஸ்கொயர் டி கேன்சல் ஆகிட்டு ஏ கியூப் ஈக்குவல் மைனஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் இந்த ஆன்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். ஓகேங்களா? லேட் ப்ளூமர்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களை ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் சார் சொல்கிறாரு. ஸோ லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ லேட் ப்ளூமர்ஸ்லாங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆன்சர்ஸ் நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னா ஏவோட வேல்யூனா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ 9 கியூப் மைனஸ் 9 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 28. 9 கியூப்னது தெரில. 81 இன்டூ 9 9 72 729. ஓகேங்களா? அப்போ 729 minus 9d square equal to 288. So 288 அந்த சைடு பண்ணா 9d square equal to minus 288 minus 729. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணா வரும் மைனஸ் 441 வரும். ஓகேங்களா? நீங்கள் பாருங்க, நான் எதுவும் இதுவெல்லாம் பண்ணல, அப்படியே தான் சொல்கிறேன், மைனஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ 441 வரும். ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணுற டி ஸ்கொயர் வந்து அந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்படி போச்சுன்னா மைனஸில் தானே இருக்குது. நீங்கள் எப்படி நீங்கள் அதை பண்ணலாம், 9ம் டியும் மல்டிப்ளேல இருக்குப்பா. ஸோ அதனால் அந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ கேன்சல் பண்ணால் 49 வரும். ஏன்னா நான் முன்னாடியே போட்டு பார்த்தேன் இந்த செம்மை. ஓகேங்களா? அதனால எனக்கு தெரியுது. நீங்களும் போட்டு பார்த்தா எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கும் ஞாபகம் வரும். தயவு செஞ்சு போட்டு பாருங்க. அப்போ டி ஸ்கொயர் 49னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. அவ்வளோதான், முச்சாச்சு. இப்போ ஆன்சர் எழுத வேண்டியது தான். ஏ வந்து 9ஆக இருந்து டி வந்து 7ஆக இருந்தால் இங்கே, ஏ வந்து 9ஆக இருந்து டி வந்து மைனஸ் 7ஆக இருந்தால் இங்கே போட்டுடலாமா? ஏ மைனஸ் டியா, அப்போ 9 மைனஸ் 7 அண்ட் தென் 9 ப்ளஸ் 7 2 9 16. அப்படியே மாற்றி போட்டோம். ஏ ப்ளஸ் 7 ஏ 9 ஏ மைனஸ் 7 போட்டுவா. இதோட ஆன்சர் 16 9 2
அவ்வளோதான், இதுதான் உங்களுடைய ஆன்சர்ஸ். ஸோ இந்த சம் ரொம்ப 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 இந்த 2 சம்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு சம் வரும். அதேமாதிரி ஜிபியில் 2 சம் இருக்குது, மொத்தம் 4 சம் இருக்குது. இந்த 4 சம்லேருந்து கம்பல்சரியாக ஒரு சம் வரும். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக கேட்கும் போது இந்த 4 சம், அப்படி இல்லை ஈஸியாக கேட்கலாம்னா 5+5, அப்புறம் இது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் 4 சம் தான் இருக்குது, பார்த்துட்டு போயிடுங்க தயவு செஞ்சு, ஓகேங்களா? நான் தயவு செஞ்சு இந்த 4 சம்மை பார்த்துட்டு போயிட்டீங்கனாலே உங்களை பிடிக்கவே முடியாது. பப்ளிக் எக்ஸாம் ஆனாலும் நீங்கள் தரமாக எழுதினே இருக்கலாம். ரெனால்ட்ஸ் பென், ரோரிட்டோ பென் வச்சு நீங்க எழுதுற மாதிரி, அதை ஏதோ சொல்லுவாங்களே, ரோரிட்டோவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஹீரோ பென். ஹீரோ பென் வச்சு நம்ம வச்சா போதும், அதுவா எழுதிக்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த சம்மும், ஓகேங்களா? எழுதலாம், உங்களால முடியும், நீங்க பண்ணுவீங்க, பண்ணலாம், வாங்க பண்ணலாம். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த வீடியோல கடைசி சம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ தான், ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ சம்மும் அடிக்கடிக்கு 5 மார்க்ல கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாமே அடிக்கடிக்கு கேட்குறாங்க. அப்படி என்ன பண்ணிட்டீங்க அடிக்கடிக்கு கேட்குறாங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்குறாங்க, நம்ம என்ன பண்றது? இதெல்லாம் பார்க்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஆன்சர்லாம் நான் பக்காவா சொல்லித்தரேன். நீ ஒரு 5 நிமிஷம் பாரு இந்த வீடியோவா, கன்ஃபார்மா உங்களுக்கு பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ த ரேஷியோ ஆஃப் 6th and 8th term ஆஃப் ஏபி இஸ் 7:9. அதாவது ஒரு 6வது டேர்மோ ஒரு 8வது டேர்மோட ரேஷியோ வந்து 7:9 சொல்லியிருக்காங்க. அப்ப T6 ரேஷியோ T8ஓட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7:9. நம்மள கேட்கறது என்னன்னா T9ஓட ரேஷியோ, T9க்கும் T30ஓட ரேஷியோ தான் கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். T6 T8 ரேஷியோனாலே டிவைட் தான், ஓகேங்களா? ஸோ T6/T8 இங்கே வரும், நான் சொல்கிறேன், 7/9. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்மே என்ன எடுத்திருப்போம் பாருங்க. இந்த சம் எடுத்தனா Tn, ஓகேவா, A பிளஸ் இருக்குது பாருங்க ஃபார்முலா, Tn is equal to A plus n minus 1 D. அந்த ஃபார்முலா எழுதிக்கோ. எங்க எழுதிக்கலாமா? Tn is equal, ஐயோ, Tn is equal to A plus n minus 1 D. ஏன்றது தெரியாது, n minus 1ன்றது தெரியும், n தெரியும், D தெரியாது, ஓகேங்களா? nன்றது இங்க 6, ஓகேவா? அப்ப 6 minus 1 5, அப்ப A plus 5D. 6 இருந்தா 5, அப்ப 8 இருந்தா 7. ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 9A plus 45D வருமா? 9 into A 9A, 9 into 5D 9 5s are 45. அதே மாதிரி 7 into A 7A, 7 7s are 49D. எல்லாமே ஒரே சைடு எடுத்துருவாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அரேஞ்ச் பண்ணா 9A plus 45D minus 7A minus 49D equal to 0. எப்பயுமே ஒரே அரேஞ்ச் பண்ணாலும் ஈக்குவல் டு 0 போடணும், மஸ்ட். மறந்துடுறேன், நிறைய பேர் நான் பார்க்கறதுல ஈக்குவல் டு போடாம விட்டுடுறீங்க. ஸோ ஈக்குவல் டு போடாம விட்டா சம்மு தப்பானா தப்பு தான், அங்க நீங்க ஒழுங்கா போடல, ஓகேங்களா? ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ 9Aல 7A போச்சுன்னா 2A, 45Aல 49 போயிடுச்சுன்னா -4D. அப்ப அதை மட்டும் அப்படி எடுத்துட்டு போயிடலாம், 1 time 2 time, அப்ப ஏவோட வேல்யூ 2D. அவ்வளோதான், இதுல தான் ஹிண்ட். ஏவோட வேல்யூ 2 times டிஃப்ரென்ஸா இருக்கும், டிஃப்ரென்ஸோட 2 times-ஆ இருக்கும். புஷ்பாலாம் இல்லை, நான் சும்மா அரிச்சுது, அவ்வளோதான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ வந்து 2D. நெக்ஸ்ட் T9க்கும் T13க்கும் பார்க்கணுமா? அதே மாதிரி T9னா A மைனஸ் என்னது A பிளஸ் 9னா 8D பை இது என்னது வரும்? A பிளஸ் 12D. ஏவோட வேல்யூ என்னது? 2D. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2D plus 8D by A plus A வரக்கூடாதா? 2D plus 12D. ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 10D by 14D. D கேன்சல் பண்ணிட்டா 10 by 14. 2 டேபிளில் கேன்சல் பண்ணு, 5/7. அவ்வளோதான். அப்போ T9 by T13 வருது, 5/7 வருது. ஸோ ரேஷியோவில் எழுதிக்கலாமா? T9 is to T13 வந்து ரேஷியோவில் எவ்வளோ? 5:7 ரேஷியோவில் வருது. அங்கே 7:9, இங்கே 5:7. கரெக்டா? அப்படிலாம் இல்லை, கரெக்டு, ஓகேங்களா? அங்கே வந்து 7 வந்து 6th டேர்முக்கு வந்துருக்குது, இங்கே வந்து 13க்கு வருது, தப்பா? கரெக்டு தான், ஓகேங்களா? அது ரேஷியோ ஒன்றுத்துக்கும் மாறும், ஓகேங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய். நான் தான் உங்கள் அருண்.
பதிவு பண்ண சொன்னாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2வது லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ ஆல்ரெடி செகண்ட் லெசனுக்கு மட்டும் 2 வீடியோ பார்த்துருக்கோம். இது 3வது வீடியோ, 3வது 5 செட் கொஷின்ஸ். ஸோ இந்த இன்னைக்கு நாளில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏபி ப்ளஸ் ஜிபி சம்ஸ் தான். ஸோ ஏபியில் இந்த ஒரு சம் தான் இருக்குது, நெக்ஸ்ட்லாம் ஜிபியில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் வாங்க. இந்த சம் அடிக்கடிக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரியா ஏர்ன்ட் 15,000 இன் ஃபர்ஸ்ட் மந்த். ஸோ பிரியான்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா 15,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சேலரி வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ? 15,000 ரூபா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேர் ஆஃப்டர் சேலரி இன்க்ரீஸ்டு பை 1,500 பர் இயர். ஓகேங்களா? ஒரு இயருக்கும் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு? 1,500 ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் மந்த் எவ்வளோவா இருக்கும் உங்களோட சேலரி? 16,500. தேர்டு மந்த்து எவ்வளோ இருக்கும்? 18,000 ரூபா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மந்த்தும் சேலரி ஏறிட்டே இருக்குங்களா? அதே சமயம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹேர் எக்ஸ்பென்சஸ் ஆர் 30,000 டியூரிங் தி ஃபர்ஸ்ட் மந்த். அதாவது எக்ஸ்பென்ஸ் மட்டும் தனியாக போடுங்க. எக்ஸ்பென்ஸ் மட்டும் தனியாக போட்டிங்கன்னா 13,000 ரூபா எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதம் நான் இவ்வளோ டியூரிங் தி ஃபர்ஸ்ட் மந்த் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ்டு பை இயர் 900. ஓகேங்களா? பர் இயர். அதாவது அங்கே எப்படி சேலரி இன்க்ரீஸ் ஆகுதோ இங்கேயும் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பர் இயருக்கு. ஓகேங்களா? இங்கே 13,000 ரூபா இருந்ததுன்னா 13,900 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் 14,800 ரூபாயா மாறிட்டு தேர்ட் வருஷம். ஓகேங்களா? 3 வருஷத்துக்கு தான் போடணுமா அப்படி இல்லை, எத்தனை வருஷம்னாலும் போட்டுக்கோ. ஆன்சர் சீக்கிரம் முடியும்னா இதுதான் பேட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஏர் டு சேவ் 20,000 பெர் மந்த். அதாவது எப்போ நீங்கள் 20,000 ரூபாயை ஒரு மாசத்துல நீங்க சேமிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல எவ்வளோ சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சேவிங்ஸ் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மந்த்ல எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற ஒரு மந்த்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற ஒரு மந்த்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க? 2,000 சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் இயர்ல இருக்கிற ஒரு மந்த்துக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ 16,500 மைனஸ் இது. ஓகேங்களா? ஸோ 4 and 4 எவ்வளோ வரும்? 2,600, 3,200. ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் அதிகமாகிட்டே போயிருக்கு. இந்த மாதிரி அதிகமாகிட்டே போகும்போது நம்மளுக்கு எப்போ 20,000 ரூபா ஒரு மாசத்துக்கு நம்ம சேர்க்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேள்வி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியை புரிஞ்சுக்கங்க. கேள்வியை புரிஞ்சுக்கினா தான் ஆன்சர் ஸோ ஈஸியாக போட முடியும். அதனால கேள்வியை புரிஞ்சுக்குங்க. வாங்க சொல்யூஷனுக்குள்ள போகலாம். ஸோ இதுவும் தான் ஒரு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இதை எழுதிடுங்க. இது எழுதிட்டீங்கன்னா பெட்டர். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க, மந்த்லி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மந்த்லி சேவிங்ஸ். ஓகேங்களா? எவ்வளோலாம் வருது? 2,000 ஒன்று வருது, 2,600 ஒன்று வருது, 3,200 ஒன்று வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு வந்து 2,000, 2,600, 3,200. அப்போ அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. அப்போ இது வந்து ஒரு ஏபி ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? ஏபி ஃபார்ம்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஏ. ஓகேங்களா? டி என்னது? நான் என்ன சொன்னேன் நேற்று? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. ரெண்டு ஆன்சரும் வந்து ஒழுங்காக வந்ததுன்னா ஆன்சர் கரெக்ட். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 600, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் 600. அப்போ டியோட வேல்யூ 600, ஏவோட வேல்யூ 2,000, டியோட வேல்யூ 600. அவ்வளோதான். ஓகேங்களா? எப்போ நம்மளுக்கு 20,000 ரூபா வரும், அதாவது நம்மளுக்கு எந்த டேர்ம்ல 20,000 ரூபா வரும் அதுதான் நம்மளுக்கு கேள்வி. ஓகேவா? டிஎன் வந்து 20,000 இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி டிஎன் ஃபார்முலா சொல்லியிருப்போம், ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டின்ட்டு. ஸோ இருங்க, நான் அதை அங்கே எடுத்துட்டு போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு 20,000, ஏவோட ஃபார்முலா. இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இங்கே ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 1 ஈக்குவல் டு 2. ஏன்னா டிஎன் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல். அப்போ 20,000 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது? 2,000.
என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ப்ளஸ் இருங்க, நான் என்ன நவுத்திடுறேன், நீங்கள் தான் ஃப்ரீயாக பார்க்கணும், நான் வெளியே போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? 20,000. நெக்ஸ்ட் தென் என்னோட வேல்யூ தெரியாது, n-1, டியோட வேல்யூ 600. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, 2000 இங்கே ப்ளஸ் வரும், ப்ளஸ் 600n மைனஸ் 600. ஸோ 2000ல் 600 போயிடுச்சுன்னா 1400 ப்ளஸ் 600n. இந்த சைடு 20,000 அப்படியே இருக்கிறாப்புல, ஒன்று கூட செலவு பண்ணாமல். இப்போ இந்த 1400 இப்படி வந்ததுன்னா மைனஸ் ஆகிடுமா, மைனஸ் 1400. ஸோ மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் சொல்லுங்க பார்க்கலாம், குயிக்காக மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு குயிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரே நிமிஷம். ஸோ அந்த 20,000 சாரி மைனஸ் 1400 ஈக்குவல் டு 600 என்னன்னு இருந்ததுங்க. ஓகேங்களா? அது அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 18,600 ருபீஸ் வரும். இதில் ஒரு 600 இருக்கும் பை என். நம்மளுக்கு என்னோட வேல்யூ தான் தேவை. அப்போ 18,600 டிவைடட் பை 600. 600 பார்த்தோன்னே கேன்சல் பண்ணுறாதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் பேசிக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா அது தப்பு. ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஜீரோக்கு நெக்ஸ்ட் ஜீரோ. இப்போ டிவைட் பண்ணுங்க. 1 6 are 6, 3 6 are 18, அண்ட் தென் 1 6 are 6, 31. அப்போ என்னோட வேல்யூ 31. அவ்வளோதான் ஆன்சர். அதாவது 31st இயர் தான் உங்களால் ஒரு மாதமும் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அதை எப்படி எழுதணும்னா, he will take 31 years to save rupees 20,000. ஓகே, அதுக்கு மேலே இடம் இல்லை. rupees 20,000 பர் மந்த். ஒரு மந்த்து நீங்கள் 20,000 ரூபா சம்பாதிக்கணும்னா 31வது வருஷத்துல தான் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சம். இந்த சம் அடிக்கடி கேட்குறாங்க. இவ்வளோ ஈஸியாக யாராலையும் சொல்லி தர முடியாது. ஸோ இதை மட்டும் பண்ணுங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் போட்டுருவாங்க, மார்க் கொடுத்துருவாங்க. உங்கள் ஸ்கூல் மிஸ் வேறு எப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இந்த டேப்லர் காலம் போடணுமா அவசியமானு கேட்டோன்னா கம்பல்சரி அவசியம். ஸோ ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லைன்னா பிடிஎஃப் உங்களுக்கு கீழே வரும். ஸோ பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? ஸோ அதை சிம்பிளமா வாங்க போகலாம்.